சமதிருக்கு, எல்லாரையும் சமமாக பார்ப்பவனாக இரு. சமதிருஷ்டிங்கிறது எப்போ வரும்? இத்தனை பேர் உட்காண்டிருக்கீங்களே, எப்படி சமமாக பார்க்கறது? ஆண்கள் இருக்கீர்கள், பெண்கள் இருக்கீர்கள், சொக்கா போட்டவா சொக்கா போடாதவா, நெத்தி கட்டுக்கவா இல்லாதவர்கள், கையை கட்டின்னு இருக்கிறவா கை நீட்டின்னு இருக்கிறவா, வேட்டி கட்டின்னு இருக்கிறவா, எத்தனையோ விதமானவா உட்காந்துருக்காளோ இல்லையோ. அப்போ எப்படி சமமாக பார்க்கறது? உடம்பை மட்டும் பார்த்தோம்னா பிரிவினை தான் கண்ணப்படும், ஆத்மாவை பார்த்தோம்னா தான் சமத்துவம் கண்ணப்படும். இது இத்தனை உடம்புக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரும் ஒன்னா இருக்கிறவா, அவர்களுக்குள்ள வேறுபாடு இல்லைன்னு பார்க்கணும். எங்கெங்கேயோ அரசாங்கத்திலேருந்து ரொம்ப முயற்சி எடுக்கிறா. எல்லாரும் நாட்டுக்கு நாடு சண்டை கூடாது, மாநிலத்துக்கு மாநிலம் சண்டை கூடாது, வீட்டுக்கு வீடு சண்டை கூடாது. அவ எல்லாரும் அதை நன்னா ஜெயிக்கணும்னு வச்சுக்கோ. இந்த எண்ணம் மக்களிடத்துல வரணும்னால் 2வது 3வது வகுப்புலேருந்து ஒழுங்கா ஆன்மீக பாடத்தை கீதையை புகுத்திடணும். அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாள்னால் கண்டிப்பா சமத்துவம் தெரிஞ்சு போடும். ஆனா அதை அரசாங்கத்தால பண்ண முடியல. ஆத்மானுட்டாலே ஆபத்தாச்சே வாழ்க்கை. உடனே பயம் வந்துடும். சொல்லியோ அதை சொல்லலாமோ கூடாதோ, நம்ம நாட்டில் ஆத்மாவை பற்றி பேசலாமா, பரமாத்மாவை பற்றி பேசாட்டா சண்டை தான் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவை பார்க்கலைன்னாலே எல்லா மக்களிடத்துலையும் வேற்றுமை தான் தெரியறது. ஆத்மாவை பார்த்தா தான் ஒற்றுமையே தெரியும். வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. கண்ணன் கீதையில சொல்லச்சே, படிச்ச பிராமணன் படிக்காதவன், யானையா இருக்கட்டும் பசுமாடா இருக்கட்டும், யாரான நாய் மாம்சமா இருக்கட்டும், நாயை அடிச்சு சாப்பிட்றவனா இருக்கட்டும், எல்லாரையும் சமமா பார்க்க தெரிஞ்சிண்டியானா தான் சமதர்சனம். அப்பதான் நம்ம திருப்தியா இருக்கலாம். ஏற்கனவே திருப்தியா இருக்கணும்னு சொல்லிட்டார். வேறுபாடு கண்ணில் பட்டா திருப்தியே வராது. எல்லாரும் சமம்தான் நினைச்சுட்டோம்னா மனசுல கவலை வரவே வராது. சுலபமா அப்படி தள்ளி தள்ளி இருக்க பழகிக்கணும். எல்லாத்தோடையும் ஒட்டிண்டு இருந்தாலே ஆபத்து தான். முடிஞ்ச அளவுக்கு தள்ளின்னு இருக்கணும். கடமையை விட்டுடக்கூடாது, செய்யணும். ஆனா கடமையை செய்யறேங்கிறதுக்காக சேத்துல காலை விட்டாப்புல சிக்கினோடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒதுங்கி இருந்தா தான் மனசு சந்தோஷமா இருக்கும். சமதிற்கு சேவா, பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். கைங்கரியம், தொண்டு புரிதல் இருக்கொல்லையோ. ஏன்னா இந்த சரீரத்தை கொடுத்ததே பரோபகாராய் இதம் சரீரம், பிறத்தியாருக்கு உதவறதுக்கு தான் இந்த உடம்பையே கொடுத்துருக்கார். அதை நமக்குன்னு வச்சுனோடக்கூடாது. உன் வீட்டுக்கு வந்தியானா எனக்கு என்ன தர, நீ என் வீட்டுக்கு என்ன வந்தியானா என்ன வாழ்ந்துருக்கேன்னா ஒத்தம். இந்த ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். இப்போ நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தா என்ன கொடுக்குற, நீ என் வீட்டுக்கு வந்தா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, அப்படின்னா மாற்றி சொல்லணுமோ இல்லையோ. நான் உன் வீட்டுக்கு வந்தா நீ என்ன கொடுப்பேன், நீ என் வீட்டுக்கு வந்தா நான் என்ன கொடுப்பேன்னு கேட்கணும். அப்படி இவர் கேட்கல. நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் நீ தான் கொடுக்கணும், நீர் என் வீட்டுக்கு வந்தாலும் நீர் தான் வாங்கிட்டு வந்துட்டா. அப்போ இவர் கொடுக்கவே மாட்டார்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. சேவா, பிறத்தியாருக்கு தொண்டு புரியக்கூடிய எண்ணம் வேண்டும்.